வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். நான் தான் உங்களுடைய எஸ்பி வேலன். இதுவரைக்கும் நம்ம சிஎம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் முதல்வர்கள் அப்படின்ற டாபிக்ல 1991 96 வரைக்கும் நமக்கு ஜெயலலிதா அப்படின்றவங்க சிஎம்ஆ இருக்கும்போது என்ன மாதிரியான திட்டங்கள் அப்படின்றது கொண்டு வரப்பட்டுச்சுன்னு லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம். அதை தொடர்ந்து இந்த வீடியோ நமக்கு ரொம்ப முக்கியமா 1996 2001 வரைக்கும், அப்புறம் 2001 2006 வரைக்கும் யார் முதல்வராக இருந்தாங்க, அவங்க கொண்டு வந்த முக்கியமான திட்டங்கள் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த வீடியோ அப்படின்றது போறதுக்கு முன்னாடி உங்களுக்கோ இல்லாட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லாட்டி உங்க ஃபேமிலி யாரோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அப்படின்றது படிக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் அப்படிலாம் வேணும் அப்படின்னா நம்ம வீடியோ கீழே வெப்சைட் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படினு பண்ணிக்கோங்க. நம்ம வரண்டா டீம் அப்படினு உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. சோ நம்ம கிளாஸ் அப்படினு பார்க்கும்போது இப்போ தமிழ்நாட்டின் முதல்வர்கள் அப்படின்றதுல ரொம்ப முக்கியமா நமக்கு 1996 அப்படின்ற வருஷத்துல நமக்கு தேர்தல் அப்படின்றது நடந்து 2001 வரைக்கும் நமக்கு ஆட்சி அதிகாரம் அப்படின்றது நடக்கக்கூடியதா இருக்கு. இந்த நேரத்தில் நமக்கு எந்த கட்சி அப்படின்றது மெஜாரிட்டி பெரும்பான்மை அப்படின்றது வாங்குறாங்கன்னா நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஜெயிச்சுட்டு அதுல இருந்து கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் நமக்கு முதல்வராக பொறுப்பேற்கிறாங்க. அப்போ அவங்களோட ஆட்சி காலம் அப்படின்றது நமக்கு 1996 2001 வரைக்கும் நமக்கு கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் ஆட்சி காலமா இருக்கக்கூடியதா இருக்கு. இதுல அவங்க கொண்டு வந்த முக்கியமான திட்டங்கள் என்னெல்லாம் சொல்லி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் நமக்கு 1996 வருஷம் 1996ல மெட்ராஸ் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குல்ல, இப்போ நம்மளோட சிட்டி அப்படின்றது சென்னை அப்படின்னு அழைக்கப்படுது. இது ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்ராஸ் அப்படின்னு அழைக்கப்படுச்சு. இப்போ ஒன்று பேருக்கு இதுல டவுட் வரும். என்ன டவுட் வரும் அப்படின்னா, ஒரு காலத்துல நம்மளோட மாநிலம் அப்படின்றது மெட்ராஸ் மாகாணம்னு அழைக்கப்பட்டுச்சு. அப்புறம் மெட்ராஸ் மாகாணம் அப்படின்றது மெட்ராஸ் மாநிலமா மாற்றப்பட்டுச்சு. அந்த மெட்ராஸ் மாநிலம் அப்படின்றதுக்கு தான் பேர் பிற்காலத்தில் நமக்கு பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் நமக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பேர் மாத்தினார். அப்போ இங்கேயும் மெட்ராஸ் அப்படின்றது இருக்கு அப்படின்னா நல்லா கவனிச்சோம், நம்மளோட மாநிலம் அப்படின்றதுக்கு பேர் மெட்ராஸா இருந்துச்சு, அதை தமிழ்நாடு சொல்லி அறிஞர் அண்ணா அவர்கள் மாத்தினாங்க. இப்போ நம்ம இந்த வாழக்கூடிய இந்த சிட்டி சென்னை சிட்டி அப்படின்றது அழைக்கப்படுது, இது ஒரு காலத்துல மெட்ராஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அப்போ அதுக்கு பெயர் அப்படின்றது மாற்றப்படுது. என்ன மாற்றப்படுது, நமக்கு சென்னை அப்படின்னு சொல்லி மாற்றப்படுது. அப்போ சென்னை அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் அப்படின்றது சென்னைன்னு பேர் மாற்றியவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள், மெட்ராஸ் அப்படின்றத தமிழ்நாடுன்ற ஸ்டேட்டுக்கு பேர் மாற்றினவர் அறிஞர் அண்ணாதுரை அவர்கள். மாற்றிடக்கூடாது. அப்போ சென்னை அப்படின்னு பேர் எப்போ மாற்றப்படுது, நமக்கு 1996 வருஷம் நமக்கு மெட்ராஸ் என்பது சென்னை அப்படின்னு சொல்லி நமக்கு பேர் மாற்றப்படுது. அடுத்து நமக்கு 1997 1997ல அம்பேத்கர் அப்படின்ற ஒரு பேர்ல, அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா இந்த மகாராஷ்டிரா ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கரோட பேர்ல ஒரு பல்கலைக்கழகம், அதாவது ஒரு லா யூனிவர்சிட்டி, ஒரு சட்ட பல்கலைக்கழகம் அப்படி உருவாக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கும் போது இல்ல கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய கலவரங்கள் அப்படின்னு வந்துச்சு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப முக்கியமா 1997 வருஷம் இந்தியாவில் அம்பேத்கரின் பெயர்ல முதல் சட்ட பல்கலைக்கழகம், அம்பேத்கரோட பேர்ல ஃபர்ஸ்ட் லா யூனிவர்சிட்டி அப்படின்னு உருவாக்குறார். யாரு, கலைஞர் கருணாநிதி அவர்கள். நம்ம தமிழ்நாட்டில் அம்பேத்கரின் பெயரில் இந்தியாவிலே முதல் அம்பேத்கரின் பெயரில் முதல் சட்ட பல்கலைக்கழகம் அப்படிது இங்கதான் உருவாக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அதே 1997 வருஷம் நமக்கு அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் அப்படிது நமக்கு அறிமுகப்படுத்தப்படுது தமிழ்நாட்டில். அடுத்து நமக்கு 1998 வருஷம் ரொம்ப முக்கியமா ஆகஸ்ட் 17 சமத்துவபுரங்கள் அப்படின்றது உருவாக்கப்படுது. இப்போ சமத்துவபுரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட பகுத்தறிவு பகலனா இருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரும் ஒரு கனவு அப்படின்றது இருந்துச்சு. அதாவது இங்க இருக்கக்கூடிய சாதிய வேற்றுமைகள் அப்படின்றதெல்லாம் ஒழிக்கப்பட்டு அனைத்து சாதியினரும் அனைத்து பிரிவினரும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வாழணும், எல்லாரும் ஒற்றுமையா வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு அப்படின்றது இருந்துச்சு. அந்த கனவு தான் பிற்காலத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் நினைவாக்கும் விதத்தில் சமத்துவபுரங்கள், அதாவது அனைத்து சமூகத்தினரும் சமமா ஒரு இடத்துல வாழக்கூடியதுக்கு தான் சமத்துவபுரம் அப்படின்ற மாதிரி ஒரு பெயர் அப்படின்றது வைக்கிறார். ஆகஸ்ட் 17 1998 வருஷம் இது வந்து உருவாக்கப்படுது. ஃபர்ஸ்ட் சமத்துவபுரம் எங்க உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சமத்துவபுரம் அப்படின்றது நமக்கு மதுரை அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேலக்கோட்டை அப்படின்ற ஒரு ஊர்ல தான் இது வந்து நமக்கு உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ இது நமக்கு வரக்கூடிய எக்ஸாம்ல क्वेश्चन கேட்கலாம். சோ ஃபர்ஸ்ட் சமத்துவபுரம் அப்படின்றது மதுரையில் இருக்கக்கூடிய மேலக்கோட்டையில் உருவாக்கப்பட்டது. அடுத்து 1999 வருஷம் நமக்கு உழவர் சந்தைகள், அதாவது இப்போ நிறைய விவசாயிகள் அப்படின்றது இருக்காங்க. இப்போ இந்த விவசாயிகள் அப்படின்றவங்க எல்லாமே உற்பத்தி ப்ரொடக்ஷன் அப்படின்றது பண்றாங்களா. இப்போ ஒருத்தர் வந்து கரும்பு உற்பத்தி பண்ணலாம், ஒருத்தர் அரிசி பண்ணலாம், ஒருத்தர் வந்து வாழைத்தோப்பு வச்சிருக்கலாம். இந்த மாதிரி விவசாயிகள் தங்களோட உற்பத்தி அப்படின்றத இங்க இருக்கக்கூடிய ஒரு இடைத்தரகர்கிட்ட கொடுக்கிறார். அவரு அதை சேல் அப்படின்றது பண்ணக்கூடிய ஒரு விற்பனையாளர் அப்படின்றவர்கிட்ட கொடுத்து ஒரு காசு பார்க்கிறார். அப்போ இந்த விவசாயிக்கு அதை உற்பத்தி பண்ண விவசாயிக்கு வரக்கூடிய காசு அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அப்போ இதெல்லாம் இருக்கக்கூடாது, நேரடியாக உற்பத்தி பண்ண விவசாயியை நேரடியாக அதை மக்கள்கிட்ட வித்துக்கலாம், அது மூலியமா விவசாயிகள் வாழ வைக்கணும் அப்படின்றதுக்காக உழவர் சந்தைகள், விவசாயிகளுக்கு நேரடியான விற்பனை அப்படின்றதுக்காக உழவர் சந்தைகள் அப்படின்றது நமக்கு 1999 வருஷம் கலைஞர் கருணாநிதி அவர்களால் கொண்டு வரப்படுது தமிழ்நாட்டில். இது ஃபர்ஸ்ட் எந்த மாவட்டத்தில் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது நமக்கு மதுரை மாவட்டத்தில் இதுவும் நமக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வரப்பட்டுச்சு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து நமக்கு 2000 வருஷம் 2000 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக நமக்கு திருவள்ளுவருக்கு சிலை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். திருவள்ளுவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குமரி முனைன்னு சொல்லி சொல்லக்கூடிய கன்னியாகுமரி இருக்குல்ல, இந்த கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கடலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திருவள்ளுவருக்கு 133 அடியில் சிலை அப்படின்றது 133 ஃபீட்ல சிலை அப்படின்றது நமக்கு நிறுவப்படுது 2000 வருஷத்தில். அடுத்து 2001 ஆண்டில் ரொம்ப முக்கியமாக நமக்கு இன்னொரு விஷயம் 2000 பார்க்கும்போது நமக்கு டைடல் பார்க் ஸ்கீம், அதாவது இங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்றத நம்ம இம்ப்ரூவ்
இம்ப்ரூவ் பண்ணணும், அது மூலியமா இங்க நிறைய தொழில்நுட்பம் எடுத்து இங்க இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டை இன்னொரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக நமக்கு டைடல் பார் ஸ்கீம் அப்படின்றது 2000வது வருஷத்துல நமக்கு கலைஞர் கருணாநிதி அவர்களால் கொண்டு வரப்பட்டுச்சு. அடுத்து நமக்கு 2001 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் வெர்ச்சுவல் யூனிவர்சிட்டி, தமிழ் மெய்நிகர் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ் மெய்நிகர் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு காலத்தில் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு மொழியை மட்டும் தான் நம்ம வேற எங்க இருந்தாலும், அதாவது இங்கிலீஷ் அப்படின்றது படிக்கணும் எங்க இருந்தாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமா படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அடுத்து நமக்கு தமிழ் மொழி அப்படின்றது அந்த மாதிரி கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ ரொம்ப முக்கியமா தமிழ் மெய்நிகர் பல்கலைக்கழகம் அப்படின்றது 2001ஆம் ஆண்டு நமக்கு கலைஞர் கருணாநிதி அவர்களால் கொண்டு வரப்பட்டுச்சு. இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமா 1996 இருந்து 2001 வருஷம் வரைக்கும் நமக்கு கலைஞர் கருணாநிதி அவர்களின் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட முக்கியமான திட்டங்களா வரக்கூடிய எக்ஸாமுக்கு கேட்கக்கூடியதா இருக்குது. அது மட்டும் இல்லாம நமக்கு 2001ஆம் ஆண்டு இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்கீம் சொல்லி பார்க்கும்போது ஃப்ரீ பஸ் பாஸ் ஸ்கீம், அதாவது இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்றவங்களுக்கு இப்போ நமக்கு நடைமுறையில் இப்போ பிரசண்டா பார்க்கணும் அப்படின்னா பெண்களுக்கு இலவச பேருந்து அப்படின்றது நமக்கு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திட்டமா இருக்கு இப்போ இருக்கக்கூடிய முதல்வரால. அத மாதிரியே அந்த காலத்துல நமக்கு 2001ஆம் ஆண்டு இந்த காலத்துல மாணவர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு, அதாவது அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இங்க இருந்து இன்னொரு ஒரு ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து பஸ்ல போவாங்க. அப்ப அந்த மாதிரி மாணவர்களா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஃப்ரீ பஸ் பாஸ் அப்படின்றது கொடுக்கப்பட்டு மாணவர்களுக்கு பேருந்து பயணம் அப்படின்றது இலவசம் அப்படின்ற ஒரு திட்டம் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் நமக்கு கொண்டு வரப்படக்கூடியதா இருக்கு. நெக்ஸ்ட் எலெக்ஷன் அப்படின்றது நமக்கு 2001வது வருஷம் நமக்கு நடக்கக்கூடியதா இருக்கு. 2001 வருஷம் நடக்கக்கூடிய தேர்தலில் யார் ஜெயிச்சிரா அப்படின்னா ஏஐஏடிஎம்கே அப்படின்ற கட்சி, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற கட்சி ஜெயிச்சு மீண்டும் நமக்கு முதல்வராக யார் பொறுப்பேற்கிறாங்க, ஜெயலலிதா அப்படின்ற அம்மா நமக்கு முதல்வராக பொறுப்பேற்கிறாங்க. ஆனா இவங்க சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 2001 இருந்து 2006வது வருஷம் வரைக்கும் இருக்கணும். ஏன்னா டேர்ம் அப்படின்றது 5 வருஷம் அப்படின்னா 2001 இருந்து 2006வது வருஷம் வரைக்கும் இருக்கணும் நமக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த அம்மாவுக்கு இந்த டான்சி வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கின் காரணமா அதுல ஒரு தீர்ப்பு அப்படின்றது வரும்பொழுது இந்த அம்மாவுக்கு சிறை தண்டனை அப்படின்றது கொடுக்கப்பட்டுச்சு. அப்படி இருக்கும்பொழுது இந்த அம்மா நமக்கு மே 14 2001 இருந்து செப்டம்பர் 21 2001 வரைக்கும் தான் நமக்கு முதல்வராக இருக்கிறாங்க. அப்புறம் என்ன ஆயிட்டாங்க, கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு பதிலா, அதாவது ஜெயலலிதா அப்படின்றவங்களுக்கு பதிலா இங்க நமக்கு யார் முதல்வராக பொறுப்பேற்கிறாங்க அப்படின்னா முதல் முறையா நமக்கு ஒரு ஒரு இன்ட்ரம் ஒரு சிஎம்ஆ கூட சொல்லலாம், ஒரு இடைக்கால ஒரு முதலமைச்சராக கூட சொல்லலாம். அந்த மாதிரி நமக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாங்க ஜெயலலிதா அவர்கள் ஜெயிலில் இருந்த காலகட்டத்தில். ஸோ அவர் எப்பத்திலிருந்து எப்போ வரைக்கும் சிஎம்ஆ இருக்காங்க அப்படின்னா நமக்கு செப்டம்பர் 21 2001 இருந்து மார்ச் 2 2002 வரைக்கும் நமக்கு முதல்வரா, அதாவது ஒரு இடைக்கால ஒரு முதல்வரா மட்டும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ யார் இருந்தா அப்படின்னா இதுக்கப்புறம், அதாவது மார்ச் 2 2002க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2006 வரைக்கும் 2006 வரைக்கும் மறுபடியும் நமக்கு முதலமைச்சர், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ரிலீஸ் ஆகப்பட்டு அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டு நம்ம மறுபடியும் இங்க வந்து ஒரு தொகுதியில் இருந்து மறுபடியும் நமக்கு ஜெயிச்சு மீண்டும் முதல்வரா 2006 வரைக்கும் டேர்ம்ல இருந்திருக்காங்க. அப்போ இந்த 2001 அப்படின்றதுலேருந்து 2006 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட ரொம்ப முக்கியமான திட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு 2001வது வருஷம் நமக்கு மழைநீர் சேகரிப்பு திட்டம் அப்படின்றது, அதாவது இந்த கிரவுண்ட் வாட்டர் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட பூமியில இருக்கக்கூடிய நீர் அப்படின்றது இருக்கா, அந்த மாதிரி நீர் அப்படின்றத உயர்த்தணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு திட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மழைநீர் சேகரிப்பு திட்டம் அப்படின்றது நமக்கு 2001வது வருஷம் கொண்டு வரப்பட்டுச்சு. அடுத்து நமக்கு 2002வது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோவில்களில் இலவச அன்னதான திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்டுச்சு. இங்க இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களிலும் இலவச அன்னதானம் அப்படின்றது வழங்கப்படும், ஏழைகள் அனைவரும் அதை பயன்படுத்தலாம் அப்படின்ற விதத்தில் நமக்கு கோயில்களில் இலவச அன்னதான திட்டம் அப்படின்றது கொண்டு வரப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் 2002வது வருஷம் நமக்கு ரொம்ப முக்கியமா அனைவருக்கும் கல்வி அப்படின்ற திட்டம். இங்க இருக்கக்கூடிய எல்லாரும், அது ஏழையா இருக்கலாம், பணக்காரங்களா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், திருநங்கை இருக்கலாம், யாரு வேணாலும் இருக்கலாம், அதாவது இங்க இருக்கக்கூடிய பிறந்த குழந்தைகள் அனைவருக்குமே கல்வி அப்படின்றது போய் சேரணும் அப்படின்றதுக்காக அனைவருக்கும் கல்வி திட்டம் அப்படின்றது நமக்கு 2002வது வருஷம் நமக்கு ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் கொண்டு வரப்பட்டுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2002வது வருஷமே தமிழ்நாடு திறந்தநிலை கல்வி ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தமிழ்நாடு திறந்தநிலை கல்வி அப்படின்ற ஒரு சட்டம் அப்படின்றது கொண்டு வரப்பட்டுச்சு. அடுத்து போக நமக்கு 2003 இருந்து 4 வரைக்கும் நமக்கு வீராணம் பார்ட் 2 ஸ்கீம், ரொம்ப முக்கியமா இந்த வீராணம் ஏரி திட்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கும். நம்ம ஆல்ரெடி அண்ணா அவர்களோட வீடியோல சொல்லியிருப்போம். அதுல 2வது பாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் பார்ட் ஆஃப் ஸ்கீம் அப்படின்றது, அதாவது வீராணம் ஏரி திட்டம் 2வது பாகம் அப்படின்றது நமக்கு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆட்சி காலத்தில் நமக்கு 2003 இருந்து 2004 இந்த காலகட்டத்தில் நமக்கு நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 2003 வருஷம் ஃப்ரீ சைக்கிள் ஸ்கீம், அதாவது இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் உயர்நிலை படிப்பாங்கல்ல, அந்த மாதிரி செகண்டரி எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி திட்டம் ஃப்ரீ சைக்கிள் ஸ்கீம் அப்படின்னு நமக்கு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இந்த ஆட்சி காலத்தில் நமக்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடியதா இருக்கு. அடுத்து நமக்கு 2004வது வருஷம் ரொம்ப முக்கியமா நமது கிராமம் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம், அதாவது நம்மளோட கிராமங்களை நம்ம தான் இம்ப்ரூவ் பண்ணணும், நம்ம தான் கிளீனா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கிராமங்களின் வளர்ச்சி அப்படின்றதுக்காக நமது கிராமம் அப்படின்ற ஒரு திட்டம் அப்படின்றது கொண்டு வரப்பட்டுச்சு.
அது மட்டும் இல்லாமல் 2004 வருஷம் நமக்கு ஆபரேஷன் குக்கு அப்படின்றது நடத்தப்பட்டுச்சு. ஆபரேஷன் குக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வீரப்பன் அப்படின்றவர் இருந்தார்ல, அவரை சுட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு ஆபரேஷன் அப்படின்றது நமக்கு ஆபரேஷன் குக்கு அப்படின்றதும் 2001 2006 வரைக்கும் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமாக 2006 இருந்து 2011 வரைக்கும் யார் எலெக்ஷனில் ஜெயிச்சு முதல்வராக பொறுப்பேற்றாங்க, அந்த நேரத்தில் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்துச்சு, அப்புறம் 2011 2016 வரைக்கும் யார் முதல்வராக இருந்தாங்க, அந்த நேரத்தில் யாரெல்லாம் முக்கியமான கொண்டு வரப்பட்ட ஸ்கீம்ஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக சந்திப்போம். ஸோ இந்த வீடியோ அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாம் அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை மாதிரியே படிச்சிருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் இந்த வீடியோ அப்படின்றது ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப முக்கியமாக வீடியோ லைக் பண்ணி விட்டு பாருங்க. வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கும், அந்த கமெண்ட் செக்ஷனில் நம்ம வீடியோ எப்படி இருக்குது, நம்ம கிளாஸ் நல்லா இருக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் அப்படின்னு தெரிவிச்சிருங்க. இதை மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.